இந்த நாள் காலை தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால திருச்சபையாய் உம்முடைய பார்த்துக்கு வந்திருக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நீர் பிட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாரும். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேச நினைக்கிறவைகளை அடியானை மறைத்து நீர் வெளிப்படுத்துவீராக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். இன்றைக்கு நானே வழி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். என்னாலே அல்லாமல் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் மூலமாக இல்லாமல். அல்லேலூயா. only through me, only via me. I am the person, I am the way through which you can walk closer to Father. நானே வழி, இந்த வழியில்தான் நீங்கள் பிதாவினிடத்தில் நெருக்கமாய் கிட்டி சேர முடியும். ஆமென், ஆமென். அப்போ இந்த வழியை குறித்து சொல்லும் பொழுது அழகாக நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இயேசுவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இயேசுவின் வழியாக நாம் பிதாவிடத்தில் சேரக்கூடிய வாழ்க்கை, இதை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதும் பொழுது தம்முடைய சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. உண்டாகுவதற்கும் கொடுக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என்னிடத்துல நான் யாரிடத்திலிருந்தோ பெற்றுக்கொண்டதை எடுத்து உங்களிடத்தில் கொடுப்பதற்கு நான் மீடியேட்டரா மாத்திரம்தான் இருக்கேன், வாங்கி கொடுக்கிறவனா இருக்கிறேன். ஆனால் இங்கு கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று. ஆங்கிலத்தில் என்ன சொல்லி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உணரப்பெற்றது. உணரப்படுவதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவின் ஒரே பேரான குமாரனுடைய மகிமைக்கு ஏற்றதாகவே இருந்தது. யோவான் 1:14 வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு லைஃபை நம்ம பார்க்கிறோம், ஒரு மனுஷனோட வாழ்க்கை பார்த்துட்டு நாம உணர்வு கொண்டுகிறோம், நாம் ரியலைஸ் பண்றோம், ஓ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, இவ்வளோ உன்னதமான ஒரு வாழ்க்கையா. ஒரு உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவானை பார்த்து, ஓ இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானான்னு வாயை பழக்கிறோம் இல்லையா? ஒரு பதவியில் இருக்கிறவனை பார்த்து இவ்வளோ பெரியவனா அப்படின்னு, இவ்வளோ பராக்கிரமம் உள்ளவனா, இவ்வளோ பலசாலியா அப்படின்னு ஒவ்வொருத்தனையும் பார்த்து நம்ம வாயை புழக்கிறோம் இல்லையா? இயேசுவை பார்த்து அன்னைக்கு பார்த்தவர்கள் அவருடைய மகிமையை கண்டோம். என்ன உணர்வடைந்தோம்? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருந்தார். அவருடைய மகிமையை பார்த்தோம். அந்த மகிமையை பார்த்தா நாங்க ஆன்னு வாயை பொழந்தோம். எப்படி இருந்தது? அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் பிள்ளைனா இப்படிதான் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்த்து நாங்கள் ஆசம் அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? வாயை பொழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உணரப்பட்டது, உணரப்பட வேண்டும். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எமோஷனலா உணர்ச்சி வயப்படுகிறோம். உணர்ச்சி வயப்படுதல் நம்மை ஏமாற்றும், வஞ்சிக்கும். உணர்வு நம்மை சத்தியத்திற்கு நேராக நடத்தும். உணர்வு நம்மை திருத்தும், மனம் திரும்ப செய்யும். உணர்ச்சி நம்மளை ஏமாற்றும். மக்களே, உங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தா ஒன்று நினைச்சுக்கோங்க, இனி நீ அழுது கொண்டிராய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கு அப்படின்னா, நாம் அழறதும் அவருக்கு பிடிக்காது, நாம் அழுது அவரை ஏமாற்றவும் முடியாது. அல்லேலூயா. நாம் அழுதோம் என்றால் முதல்ல நாம தான் ஏமாறுறோம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. குழந்தைகள் அழுதுதுன்னா என்ன சொல்லுவோம்? என்னை ஏமாத்தாதன்னு. மனைவி அழுதா என்ன சொல்லுவோம்? நீலி கண்ணீர்னு சொல்லுவோம். அப்போ கர்த்தர் நாம அழுத அவர் என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அல்லேலூயா. நம்மை ஏமாற்றக்கூடிய உணர்ச்சிகளை தாண்டி
கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற உணர்வுகள் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராகவும் சத்தியத்துக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். அது அல்லாமல் திருச்சபைக்கு வேறு பணி கிடையாது. திருச்சபையில வரக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் வேறு வேலை கிடையாது. நமக்கு திருச்சபைக்கு வருவதற்கே வேலை என்ன? திருச்சபை என்றால் பள்ளி. நீங்க சவுத்துல எல்லாம் போனீங்கன்னா, கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லாம் திருச்சபைக்கு போறதை பத்தி கேட்கும்போது பள்ளிக்கு போனாயான்னு கேட்பாங்க. இங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பள்ளிக்கு போறது, பள்ளிக்கு எதுக்கு போவாங்க? படிக்க போவாங்க. மேல பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு எதுக்கு அனுப்புறோம்? இப்ப நாம இங்க என்ன காது கேட்க அனுப்புறோம்? படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இங்கு பிரசங்க பீடம் கிடையாது. இங்கு ஆசிரியர் பாடம் நடத்துகிற இடம். இட் இஸ் அ டீச்சிங் பிளேஸ். அண்ட் நாம எல்லாரும் மாணவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து ஒருவர் உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் மாணவர்கள். படித்து மார்க் வாங்கணும். 30, 60, 100 மார்க் வாங்கியே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ அவரிடத்திலிருந்து உணரப்படுகிறதான அவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் யாரிடத்திலும் வாங்கி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே வெளிப்படுத்தினார் இந்த உலகத்திற்கு. ஹவு த ஃபாதர் இஸ். ஆங்கில வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹி எக்ஸ்பிளைன்ட் ஹூ இஸ் த ஃபாதர். பிதா எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு இருக்கிறவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. வழி என்ன சொல்லுகிறது? வழி எனக்கு முதல்ல பிதா யாருன்னு கற்றுக் கொடுக்கிறது. பிதா யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டோமானால் நாம யாருன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. நாம எப்படி இருக்க வேண்டும்னு நமக்கு தெரியும். அப்போ பிதாவை யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு யோவான் எழுதும்போது 1500 ஆண்டுகளாக நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருமே பிதாவை அறிந்து கொள்ளவில்லை. மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட எல்லாருமே சனிக்கிழமை ஓய்வு நாளாக பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு நாம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக பயன்படுத்துறோம். அல்லேலூயா. அவர்களும் பண்டிகை ஆசரிக்கிறார்கள், நாமும் பண்டிகை ஆசரிக்கிறோம். அவர்களும் உபவாசம் இருந்தார்கள், நாமளும் உபவாசம் இருக்கிறோம். இருக்கோமா? 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 ஏன்னா இன்னும் நம்ம பிதாவை சரியா அறிஞ்சிக்கல. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லல. இதெல்லாம் செய்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம்? செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்கிறோம். செஞ்சதையே நம்ம திரும்ப திரும்ப செய்கிறோம். அடுத்த ஆண்டு கர்த்தர் வரலன்னா இதே ஆண்டுல கிறிஸ்துமஸ் கொண்டாடும். இதே மாதத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோமா மாட்டோமா? ஏப்ரல் மாசம் லெந்து காலம் வருமா வராதா? கேலண்டர்ல இருக்கிறது வந்து தானே ஆகும். தீபாவளி வந்தா கிறிஸ்துமஸ் வந்து தானே ஆகணும். அப்படித்தானே? அது தப்பா சொல்லல. நம்மளுடைய ஆராதனை பரலோக ஆராதனைக்கு நிழலா இருக்கணும். வேறு ஆராதனையா இருக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கைக்கு நிழலா இருக்கணும், வேறு வாழ்க்கையாக. அப்போ கர்த்தர் எனக்கு வழியை காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நானே வழி. எப்படி அது அப்படிங்கும்போது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இட்டர்னல் ரிடம்ஷன். யாருமே அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாத ஒரு மீட்பை கொண்டு வந்தார். முடிவுறாத ஒரு மீட்பு. எப்படி கொண்டு போனார்? தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையினாலும். the life which is in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தில் இருந்த தம்முடைய ஜீவனை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அந்த ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். ஆசாரியனை குறித்து என்ன சொல்லியிருக்கோம்? மகா ஆசாரியன் என்ன பண்ணுகிறான்? வருஷத்துக்கு ஒரு தடவை தனக்காகவும் ஜனங்களின் பாவத்துக்காகவும் இரத்தத்தை சுமந்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். ஆனா இவரோ ஒரே ஒரு தரம். ஏன் அந்த ஒரே தரம் போகிறார்? அவருடைய இரத்தம் பரிசுத்தமானது. ஏன் பரிசுத்தமானது? அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது. ஏன் வாழ்க்கை பரிசுத்தமானது? ஏனென்றால் அவரை அனுப்பின பிதாவை அவருக்கு தெரியும். பிதா என்ன வேண்டும் கேட்பார் தெரியும். அந்த பிதா கேட்பதை நிறைவேற்றுகிற வாழ்க்கை அவரிடத்துல இருந்தது. அல்லேலூயா. நாம ஒரு தரம் மறித்து நம்ம நம்பிக்கை என்ன? நமக்கு நியாய பிரமாணம், நியாய தீர்ப்பு உண்டா?
நியாய தீர்ப்பு உண்டா? சொல்லுங்க. அவர் கிடையாதுங்கிறார், நீங்க எல்லாம் உண்டுங்கிறீங்க. அவருக்கு கிடையாது, உங்களுக்கெல்லாம் உண்டா? நாம் நீதிமான்களாக்கப்பட்டது உறுதியாகி, நீங்க சொன்னதும் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ட்ரூத். அவர் சொன்னதும் ட்ரூத் தான். உங்கள் வாழ்க்கை எப்படி அமையப்படுகிறதோ அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டா இல்லையா என்பதை நீங்களே உறுதிப்படுத்துகிறீர்கள். எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று நான் சொன்னேன் என்றால், என் வாழ்க்கையை குறித்து நான் அந்த அளவுல தான் என் வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் என்பதுக்கு அதுக்கு தான் அத்தாட்சி. எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்தினேன் என்றால், நான் இயேசுவை போல் வாழுகிறேன் என்று அர்த்தம். நாம யாருமே இயேசுவை போல வாழறதில்லை. ஆனால் நம்ம எல்லாருக்குமே டவுட்டு, கண்டிப்பா காட் வில் ஜட்ஜ் மீ. ஆனா அது ஒரு வகையில் நல்லது தான். அட்லீஸ்ட் அதுவாவது நமக்கு நியாயப்பிரமாணமா இருக்குல்ல. சிக்னலை தாண்டினா போலீஸ்காரன் தண்டிப்பாங்கிறது தெரியும். கண்டிப்பா நான் சிக்னலை தாண்டின்னு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னைக்கும் நிற்கிறது இல்லை, இல்லையா? எங்கேயும் நிக்கிறது இல்லை. அப்போ நம்மளுடைய கிரியைகள் நமக்கு சாட்சிகளா இருக்கிறது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுலைன்னா எழுந்து நின்று மாணவர்கள் கேள்வி கேட்கணும். அதான் நல்ல பள்ளிக்கூடம். சரி, அப்போ தம்முடைய சொந்த ரத்தம், அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்பொழுது அவருடைய ரத்தம் என்ன இருக்கு? நம்ம கண்ணு மூடின்னு அவர் பரிசுத்த வாழ்க்கை அப்படி இல்லை. அந்த வாழ்க்கையை நம்ம படிச்சு பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நான் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை முழுவதுமா என்ன இருக்கும்? பிதாவின் சித்தம் தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கை முழுவதுமா என்ன இருக்கும்? பிதாவின் ஆளுகை தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கை முழுவதுமா என்ன இருக்கும்? என்னுடைய நியாயம் எப்படி எடுபட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நியாயம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, என் பிதாவின் சித்தம் நிறைவேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாழ்க்கைக்கு தான் ஒரு அதிகாரம் உண்டு. என் ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. அது அவருக்கு மாத்திரமே கிடையாது, அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது போலவே நம்மையும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நாம தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை நாமே கண்டக்ட் பண்ணிட்டோம் என்றால், தாவீது சொல்லுகிற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. உம்முடைய பரிசுத்தவான் அழிவை நம்மையும் கர்த்தர் உயிரோடு எழுப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தோட தான் நம்மளை ஞான ஸ்நானத்திலே ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய வழி நம்மளுடைய ஜீவனிலே இருக்கிறது. நம்மளுடைய ஜீவன் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். எனக்கு நான் மரித்தால், இந்த உலகத்துல மரிக்கிறது இல்லை, எனக்கு நான் மரித்தால் கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருப்பார். கிறிஸ்துவின் ஜீவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறது. நான் அந்த ஜீவனை கொண்டவனாய் இருந்தால் எனக்கும் ஒரு வழி திறக்கிறது. நானும் ஐ வில் கோ இன்டு தி ஹோலி பிளேஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போகிறது. அவருடைய ரத்தத்தில் இருந்ததான ஜீவன் எனக்குள்ளாக இருப்பதற்காகத்தான் நாம மாதந்தோறும் என்ன பண்ணுகிறோம்? திருவிருந்து எடுக்கிறோம். திருவிருந்து எடுப்பது நம்மை நாம திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, கர்த்தரை திருப்திப்படுத்தவும் முடியாது. அதை கொண்டு நம்மளை நாம் கழுவிக்கொள்வதற்காக அல்ல. The ceremony of communion is a commitment and fellowship. இயேசுவோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் மாத்திரமில்ல, பிதாவினிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பின் காரியமா இருக்கிறது. என்ன? இந்த மாம்சத்தை புசிக்கிறதுனால இந்த பூமியில உம்மை போல வாழவும், இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால உம்முடைய சித்தம் செய்து பரலோகத்துல வந்து சேரவும் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால எனக்கு வந்து தலைவலி போகிறது கிடையாது, கண்ணு வலி பவுலுக்கு போல யாருக்குமே பிரச்சனை போல. புரியுதுங்களா? யாருக்கும் பிரச்சனை போல. இந்த மாதிரியான நம்மளை ஏமாற்றுகிறதான எண்ணங்கள் உங்கள் இருதயத்துல, லௌகீக எண்ணங்கள், இதெல்லாம் லௌகீக எண்ணங்கள். எனக்கு முட்டி வலி சரியா போகணும், முழங்கால் வலி சரியா போகணும், ஆண்டவரோட ரத்தத்தை, நம்மளோட நம்பிக்கை தான். ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப சிறிய நம்பிக்கை, இம்மெச்சூர்டு, சைல்டிஷ் பிலீஃப். கர்த்தர் நம்மளை குழந்தைகளாகவே இருக்க விரும்பவில்லை. நாம் வளர்ந்து பெரியவர்களாக வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அப்போ நான் இயேசுவின் பந்தியிலே அமர்ந்து அவரோடு அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நான் புசித்து பானம் பண்ணும்பொழுது என்னில் அவர் உருவாக வேண்டுமே.
பவுல் சொல்கிறான், உங்களில் கிறிஸ்து உருவாகும் மட்டும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நாம என்ன பண்ண போறோம்? ஒரு தாய் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று தெரிந்தால் அந்த குழந்தை உருவாகும் அளவும் நம்ம அப்பப்போ டாக்டர்கிட்ட கொண்டு போய், இப்ப எல்லாம் வந்துருச்சு, அப்ப சரி அப்பப்போ தடவி பார்த்து எல்லாம் அவங்கவுங்க மருத்துவச்சி வச்சு நம்ம எல்லாமே செக் பண்றோம் இல்லையா? ஆதி காலம் முதல் கொண்டு ஏதோ ஒரு வகையில் நாம் என்ன பண்ணுகிறோம்? விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். அந்த குழந்தை வளர்கிறதா பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? சரியா வளராம வெள்ளம் வந்துருச்சுன்னா கஷ்டமாயிடும் இல்லையா? அப்ப நாமும் சரியா வளராம அங்க போனா அவருக்கு கஷ்டமாயிடும்ல. இங்கதான் தொந்தரவு, அங்க வந்தாலும் தொந்தரவான் இருக்கும். சரியா? அப்போ கிறிஸ்து என்னிலே உருவாக வேண்டும், நம்மிலே கிறிஸ்து உருவாக வேண்டும். அதற்கு அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நான் புசித்து பானம் பண்ணி என்னில் அவரை கொண்டு வர, என்னில் நான் அவரை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, ஆதாயப்படுத்திக் கொள்ள, அதுதான் என் வாழ்க்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வழி என்ன சொல்லுது? தி பிளட் இஸ் தி வே, தி லைஃப் ஆஃப் ஜீசஸ் இஸ் தி வே, தி பாடி ஆஃப் ஜீசஸ் இஸ் தி வே. அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஏனென்றால் அவனுக்குள் என் ஜீவன் இருக்கிறது. கடைசி நாளில் கண்டிப்பா நான் அவனை எழுப்புவேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய விசுவாசமே நித்தியத்துக்கு தானே இருக்கு, அநித்தியத்துக்கு இல்லையே. நம்மளுடைய ரட்சிப்பு அநித்தியத்துக்கு இல்லையே. எனக்கு அதுதான். நான் இயேசுவை பிடிக்காதவனாக இருந்த காலத்தில் இயேசு என்னை பிடித்து என்னை என்னில் அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்த போது எனக்கு அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை ஒன்னே ஒன்று, நான் செத்தா நான் கண்ணை திறந்தா பரலோகத்தில் இருக்கணும். அதற்குத்தான் இந்த வாழ்க்கை, அதற்குத்தான் இந்த வாழ்க்கை. அதற்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுப்பார். இன்னைக்கு வாழ்வதற்கு என்ன வேணுமோ அவர் கேட்டோம் என்றால் நம்மளை மாதிரி பரிதபிக்கப்பட்டுள்ள பைத்தியக்காரர்கள் யாருமே கிடையாது. 1 யோவான் 2:6 நாம் வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். He who says he abides in him ought himself also walk just as he walked. அவர் நடந்தபடியே, அவர் வழியிலே, அவர் வாழ்க்கையை போலவே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்தவனா இருக்கிறவன் நடக்க வேண்டாம். கிறிஸ்டியன்ஸ் cannot walk. நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்டியன்ஸ் கேன் செலிப்ரேட் கிறிஸ்மஸ். கிறிஸ்தவர்கள் எப்போ கிறிஸ்மஸ் வரும், எப்போ புடவை வாங்கலாம், எப்போ பேண்ட் ஷர்ட் வாங்கலாம், எப்போ நகை வாங்கலாம், இதெல்லாம் தான் பிளான் பண்ணுவாங்க. நகை போடாதவங்க லேண்டு வாங்குவாங்க. ஒன்றும் பெரியதில்லை. நாமளே ஏமாற்றிக் கொள்கிற மாயைக்குள்ள சிக்கி போய்கிட்டு இருக்கோம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய பிணைப்புகள் இந்த உலகத்தின் பிணைப்பிலிருந்து பிடுங்கப்பட்டு பறக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அவர் நடந்தபடியே, அவர் நடந்தபடியே, அவர் என்னையா நடந்தாரு, அவர் வாழ்க்கையை நான் டெய்லி படிப்பேயா, அவர் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டே இருப்பேயா. இயேசு சொல்கிறார், பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக ஒன்றையும் செய்யார். நாம என்ன சொல்லணும்? இயேசுவே, வேதத்தை வாசிக்கும் பொழுது உம்முடைய வாழ்க்கையை நான் படிச்சு பார்க்கிறேன், நீர் நடந்ததை நான் உற்று கவனிக்கிறேன், நானும் அது போலவே நடக்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போலவே நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். பவுல் அவ்வளவு அதிகாரமா சொன்னார்னா அவர் ஃபாலோ பண்ணி இருக்கிறார். நாம என்ன பண்றோம்? இயேசுவை ஆராதிக்க அல்ல, இயேசுவை பின்பற்ற. என்னை ஆராதின்னு இயேசு உங்ககிட்ட கேட்கல, அதிகாரம் பண்ணல, ஆராதிக்க வேண்டான்னு நான் சொல்லல. ஆனா அதை விட முக்கியமானது அவரை பின்பற்றுவது. நாளைக்கு போய் இயேசுவே நான் உன்னை ஆராதித்தேன் என்றால் நான் உன்னை அறியேன்னு சொல்லுவார். நீ ஆராதித்த கோடி மக்கள்ல ஒருத்தனா இருப்ப, உன்னை எப்படி எனக்கு தெரியும்? Did you become my disciple? நீ என் மாணவனாக மாறினாயா? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொண்டாயா? நான் பேசுவதை கேட்டாயா? நான் வாழ்ந்ததை பார்த்தாயா? நான் வாழ்ந்த வாழ்க்கை உன் வாழ்க்கையில பயிற்சி செய்தாயா? அதற்குண்டான கனியை கொண்டு வந்து காமிச்சியா என்கிட்ட? மார்க் ஷீட் எங்கன்னு கேட்பார். என்ன பண்ணுவோம்? ஆண்டின் முடிவுக்கு வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. கர்த்தருடைய அன்புதான் கண்டிக்கும்.
கர்த்தருடைய அன்பு தான் சிட்சிக்கும். கர்த்தருடைய அன்பு தான் நம்மளை உருவாக்கும். கர்த்தருடைய அன்பு நம்மளை தட்டி கொடுத்து மந்தமாக்காது. தகப்பனுடைய அன்பு, தகப்பன் எந்த பிள்ளையின் மேல் இரக்கமா இருக்கிறாரோ அந்த பிள்ளையை சிட்சிக்கிறார். சிட்சிப்பது என்பது தண்டிப்பதல்ல, சிட்சிப்பது என்பது நம்மை உருவாக்குவது, நம்மளை சீர்படுத்துவது. கர்த்தரால், என் தகப்பனால் நான் சிட்சிக்கப்படுகிறேன் என்றால் அதை விட ஒரு பாக்கியமான வாழ்க்கை ஒருத்தனுக்கு கிடையாது. அந்த வழியில நடக்க நாம ஆயத்தமாயிட்டோம் என்றால் அந்த சிட்சிப்பை நாமே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று அர்த்தம். அந்த சிட்சிப்பு நமக்கு வலி தராது. அந்த ட்ரைனிங் நமக்கு த்ரில்லிங்கா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அனுபவ பாடங்களை தரும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். ஆனால் பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அவருக்கு தேவையில்லைன்னா விட்டுருவார். அவர் கண்டிப்பா தேவைன்னா அடிச்சாது கூட்டு போவார். அவருக்கு தேவைன்னா அடிச்சு கூட்டு போட்டு நீங்க உட்காந்துருக்க முடியாது. தேவையில்லைன்னா விட்டுருவார். நீங்க எந்த கோஷ்டியில நாம இருக்க போறோம்? நாம எல்லாரும் தான். நான் உங்களை மாத்திரம் சொல்லவில்லை, எல்லாரையும், நம்ம எல்லாரையும், இந்த அறைக்குள் இருக்கிற எல்லாரையும், இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், அவர் நடந்தபடியே. அடுத்ததாக இரண்டாவது, the way denotes righteousness, நீதி. righteousness, what is righteousness? The will of the Father, தேவனுடைய சித்தம். இந்த காரியத்தை நாம் வாசிக்கும் போது இந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து இயேசு கற்றுக் கொடுக்கிறார். by his doctrines and his teachings, அவருடைய உபதேசத்தினாலும் போதனைகளினாலும் புதிய உடன்படிக்கை மக்களுக்கு இயேசு தேவனுடைய நீதியை கற்பித்து கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மத்தேயு 5:6-7 புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களாக தம்முடைய சீடர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிற தம்முடைய உபதேச பாடங்கள். மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்பிக்கிறார். நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் அதனாலே பிழைப்பான், அப்படித்தானே வாசிக்கிறோம். அந்த நாட்களில் வேதபாரகர்கள் பிழைத்தார்கள், பரிசேயர்கள் பிழைத்தார்கள், ஆசாரியர்கள் லேவியர்கள் பிழைத்தார்கள். நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அவர்கள் பிழைத்தார்கள். இதை செய்ய நான் இதை உனக்கு கொடுப்பேன், இதை செய்ய நான் இதை உனக்கு கொடுப்பேன், அப்படிதானே? இன்னைக்கும் அதுலேருந்து ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து வச்சு தானே கையில் ஜெபம் பண்றோம். பண்றோமா இல்லையா? பண்றோமா இல்லையா? இயேசு என்ன பண்ணார்னா சீடர்களை மலைக்கு மேல கூட்டி போனார். மோசே பிரமாணத்தை வாங்கி கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். ஆனால் இயேசுவோ தம்முடைய மாணவர்களை மலையின் மேலே ஏறி போய் அவரும் உட்கார்ந்து மாணவர்களையும் உட்கார வைத்து புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தை அவரே கற்றுக் கொடுக்கிறார். வித்தியாசத்தை பார்க்கணும். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை என்ன வித்தியாசம்? பழைய உடன்படிக்கை வாழ்க்கை இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற நான் புரிந்தும் புரியாமல் அதை பின்பற்றும் போது அதனால் வரக்கூடிய வாக்கு தத்தத்தின் பிரதிபலனை நான் அனுபவிக்கிறேன் உலகத்துல. ஆனால் இயேசு என்னை மலையின் மேலேயே கூட்டி கொண்டு போய் உட்கார வைத்து உன்னத வாழ்க்கையின் உபதேசத்தை, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை உபதேசத்தை அவர் வாழ்ந்ததை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்பா, உன் வாழ்க்கை நல்லா இருக்குப்பா, ஆனா எனக்கு தெரியல எப்படி வாழணும், வா உனக்கு கத்துத்தரேன்னு எங்க கொண்டு போறார்? மலை மேல ஏறி உட்கார்ந்து அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீடர்கள் அவரிடத்துல, திரளான ஜனங்கள் வரல, அவர்கள் அப்பம் புசிக்க வந்தார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வந்தார்கள், இந்த உலகத்தின் தேவைகளை பெற்றுக்கொள்ள வந்தார்கள். அவர்கள்லாம் பழைய உடன்படிக்கையின் மக்கள். சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏன் நான் சீடர்கள் மாணவர்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் புரியும், விசுவாசிகளுக்கு புரியாது. யூ டோன்ட் பிகம் a believer, you become a disciple. நாம ஆமா விசுவாசிச்சோம், இயேசுவை விசுவாசிச்சோம், ரட்சித்தார், சபைக்கு வந்தோம், இப்ப நாம யாரு? விசுவாசி இல்ல. we should become disciples. அப்பதான் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து தேவையான அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டு வாழ முடியும். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையை காட்டிலும் உன்னதமான வாழ்க்கையாக இருக்கும்.
உயர்ந்த தரமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு உயர்ந்த உபதேசத்தை கொடுத்தவர் உயர்ந்த கட்டளையை கொடுக்கிறார். இந்த 5, 6, 7 அந்த 3 அதிகாரத்துக்கும் ஒரு திறவுகோல் வசனம் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதபாரகர் பரிசேயர் என்கிற பழைய உடன்படிக்கை மக்களின் நீதியை காட்டிலும், வாழ்க்கையை காட்டிலும், மீண்டும் இந்த வாழ்க்கை ஏன் வருகிறது? இந்த வழியிலே நாம் நடக்கிறோமா? இந்த வழியிலே நாம் நடக்கிறோமா? எந்த வழியில நடக்கிறோம்? இயேசு காட்டுகிற வழியில நடக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருக்கும். ஆனா அதை காட்டிலும் நம்ம மனசுல இருக்கிற ஆசை மேலோங்கி போகும்போது இயேசுவே ஃபெயில் ஆக்கிடுறோம் நம்ம, இல்லையா? அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், இவர்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்ததா இராவிட்டால், ஏனென்றால் உங்களுக்கு நான் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையின் உயர்ந்த தன்மைகளை கற்றுத் தருகிறேன். இதெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கை கம்பேர் பண்றார். யாரை கம்பேர் பண்றார்? வேதபாரகர், த பைபிள் டீச்சர்ஸ், பரிசேயர், அந்த பைபிள் டீச்சர்ஸ் கத்துக்கொண்டு ஆசாரிய ஊழியம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள், பழைய உடன்படிக்கை மக்களை காத்து சொல்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு ஆசிரியராக, ஒரு போதகராக, தன் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாழ்ந்து வாக்க வேண்டும், நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். யாரை காட்டிலும்? அவர்களை காட்டிலும். நம்ம வீட்டு பிள்ளைகளை சொல்லுவாங்களே, நம்ம அவனோட நீ 10 மார்க் அதிகமாக வாங்கணும் சொல்லுவோமா மாட்டோமா? அவன் பேர் 90 வாங்கியிருக்கான், அடுத்த தடவை நீ 95ஆவது வாங்கணும், இல்லை காலை உடைச்சிடுவேன் சொல்றோமா? சொல்லுவோமா? சொல்றீங்களா இல்லையா? அப்ப இன்னும் சொல்லாத மாதிரி இருக்கீங்க. அப்ப கர்த்தர் உங்ககிட்ட கேட்க மாட்டாரா? நீ உன் பிள்ளைகிட்ட கேட்குறியா? நீ என் பிள்ளை தானே, நான் கேட்பேன்ல உன்னை. கேட்பறா மாட்டாரா? கேட்பறா? அப்போ கர்த்தர் சொல்றார், இயேசு சொல்லுகிற சீஷர்களை பார்த்து, அவருடைய வாழ்க்கையை காட்டிலும் சரி. அப்போ அவர்களுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நம்ம வேதபாரகனுடைய நீதியையும் பார்க்க போகிறோம், பரிசேயனுடைய நீதியும் பார்க்க போகிறோம், இயேசுவோட நீதியும் நாம் பார்க்க போகிறோம். வேதபாரகனுடைய நீதியை நாம் பார்க்கலாம். வேதபாரகனுடைய நீதியை நாம் பார்க்கும் பொழுது இந்த வேதபாரகனுடைய நீதி என்ன சொல்லுகிறது? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேதபாரகன் ஒருவன் இயேசுவை பார்த்து, அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். பாருங்க, ஒரு வேதபாரகன் டிசைபிளா மாறுகிறான். வேதபாரகனுடைய நீதி இயேசுவை குறித்து யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு, அவர் யாருக்கும் இணங்கவில்லை. ஏனென்றால் எல்லாரும் மனசுல இருக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். he is the better psychiatrist, he is the better psychologist. அவருக்கு தெரியாத சைக்காலஜியே கிடையாது. அவருக்கு நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும். அதனால யாருக்கிட்டே அவர் இணங்க மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசு யாருக்கும் இணங்க மாட்டார், அவரை யாரும் ஏமாத்தவே முடியாது, வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதபாரகன் ஒருவன் வந்து சொல்றான், நீ எங்க வந்தா ஐ வில் ஃபாலோ யூ. ஏன்? அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனம் 2 சொல்லுகிறது, அவர் வேத பாரகனை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார் என்று ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு 7ஆம் அதிகாரம் முடிகிறதை நாம் வாசிக்கிறோம். இதே அந்த கூட்டத்தில் இருந்த வேத பாரகனும் பார்க்கிறான். அப்ப ஜனங்க அதிகாரமுள்ள போதனைக்கு ஃபாலோ ஆறாங்க. they are getting attracted, they are receiving the doctrines, they are receiving the teaching. அப்போ வேத பாரகன் இவரை ஃபாலோ பண்ணி இவரிடத்திலேருந்து நான் அதையெல்லாம் கற்றுக்கொண்டால், ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கான்? நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டதை கற்பித்து தன் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வேத பாரகன் இதையும் கற்றுக்கொண்டு இதையும் நான் போதிக்கிறேன் என்று சொல்லி அதனாலும் மெட்டீரியல் பிளெஸிங்ஸை எப்படி ரிசீவ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறான். இதுதான் பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிறவன் அதனாலே பிழைப்பான். வேத பாரகனுடைய பிழைப்பு எதுல இருக்குது? நியாய பிரமாணத்தை போதிக்கிறதுனாலே இருக்கு. இயேசு அதிகாரமுடையவராய் போதிக்கிறாரா? ஆமா. நான் அவரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட கற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை கொண்டு என் பிழைப்பை நடத்திக் கொள்வதற்கும் அதுல உயர்வதற்கும் நான் என்ன முயற்சி எடுக்கணும்? அவர் எங்கு போனாலும் நான் அவரை ஃபாலோ பண்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நீதி எப்படிப்பட்டதா இருக்கு? தன்னலம் உள்ளதா இருக்கிறது, சுய நலம் உள்ளதா இருக்கிறது, செல்ஃப் சென்டர்டாக இருக்கிற
நீதியாக இருக்கிறது. பரிசேயனை குறித்து சொல்லும்போது இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரிசேயன் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு போகிறான். லூக்கா 18 நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 10லேருந்து 14 வசனத்துல வாசிக்க வேண்டாம். அந்த பரிசேயன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்துல பேசுகிறான். நான் இவனைப் போல இல்லை, நான் அவனைப் போல இல்லை, நான் அவனைப் போல இல்லை. சொல்றானா? நான் இவங்கள போறலாம் இல்லை. அப்போ பரிசேயன் என்ன பண்ணுகிறான்? தன்னை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி மற்றவர்களை தரம் தாழ்த்துகிறவனாக காணப்படுகிறான். அது மாத்திரம் செய்யல, 2வது ஒரு பாயிண்ட் சொல்றான். கர்த்தருக்கே ஞாபகப்படுத்துறான். நான் உமக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கேன், நான் உமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியம் செய்கிறான். தன்னுடைய சுய நீதியை கர்த்தரிடத்திலே பிரஸ்தாபப்படுத்தி கொள்ளுகிறவனா இருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தின் பரிசேயன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? சுய நீதி உடைய வாழ்க்கை உடையவனா இருக்கிறான். வேதபாரகன் சுய நலமுள்ள வாழ்க்கை உடையவனா இருக்கிறான். இந்த 2 பேரையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஒருவேளை இந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை அறிந்தும் வேண்டாம் என்றும் திருச்சபையிலே நாம் இருந்து இந்த வேத பாரகரை போலவே இந்த பரிசேயனை போல சுயநல வாழ்க்கையும் சுயநீதி வாழ்க்கையும், நான் கர்த்தருக்கு காணி கொடுக்குறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கேன், நத்திங் God will acknowledge. நீங்க சாகர வரைக்கும் ஊழியம் பண்ணாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க போதில்லை. நீ என்ன பண்ணன்னு தான் கர்த்தர் கேட்க போறார். நீ இயேசுவை போல மாறினியா? எனக்கு சித்தமானதை செய்தாயா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு. அதை மட்டும் நம்ம கரெக்டா கூடங்கிறோம்ல. அந்த கூட எங்க வருதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். நான் அந்த கூட எங்க வருதுன்னா, ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல நான் வாசிச்சேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாகவும் ஆச்சரியமாகவும் சிரிப்பா இருந்தது. But first and most importantly, seek his kingdom and his righteousness. அந்த righteousness, நீதி அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்குன்னா, அவர் வழியில் கிரியை செய்து, அவரை போலவே சரியானதை செய்து, அவருடைய சிந்தையை கொண்டு அவருடைய தன்மை உள்ளவர்களா இருங்கள். அதுதான் அவருடைய நீதி. ஆம்பிளிஃபைட். அவர் செய்த கிரியை, அவர் சரியானதை செய்தது போலவே சரியாக செய்து, பிதாவின் சிந்தை உடையவர்களாய் இருந்து பிதாவின் தன்மை உள்ளவர்களாய் இருங்கள். அதுதான் தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதி என்னன்னா, தேவன் தன்மை உள்ளவர். என்ன தன்மையா இருக்கிறாரோ அப்படியே நாம் இருப்பதுதான். நான் எங்க அப்பாவை போலதான் இருக்க முடியும், வேற எவனது போல இருக்க முடியாது. அது அசிங்கம். அப்படித்தானே? இப்போ உங்க அப்பா யாரு? இயேசு இல்லம்மா. இயேசுக்கு அப்பா தான் நமக்கு அப்பா. அவர் எத்தனை தடவை கத்து கொடுத்தாலும் நானும் புலம்பி தீர்த்துட்டேன். நான் எல்லாரும் இயேசுவோடு நின்னுறீங்க. இயேசு சொல்லுகிறார், நீ என்னை போல மாறு, எங்க அப்பா தான் உங்க அப்பா. சொன்னாரா இல்லையா மரியாள்கிட்ட? இங்க எத்தனையோ மரியாட்கள் இருக்கீங்க. சொன்னாரா மரியாளே, நான் என் பிதாவின் இடத்திலும் உங்கள் பிதாவின் இடத்திலும். He is your father. You should have the character of your father. What is righteousness? எங்க அப்பா எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருப்பேன். எங்க அப்பா தான் ரைச்சியஸ்னஸ். அல்லேலூயா. எங்க அப்பாவுடைய கேரக்டர், எங்க அப்பாவுடைய ஆட்டிடியூட், எங்க அப்பாவுடைய செய்கை, கிரியை. கர்த்தர்னா என்ன அர்த்தம்? கிரியை செய்கிறவர். He is the creator. He is the worker, performer, always existing. எப்பொழுதுமே ஆக்டிவா, எப்பொழுதுமே லைவ்லியா, எப்பொழுதும் நித்தியமா இருக்கக்கூடியவர். அவரை போல நம்மை நித்தியமா இருக்கத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு பிறந்து நாளைக்கு அடுப்புல போடக்கூடிய புல்லை போல நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் நம் ஆத்மாவின் வாழ்க்கை நித்தியமா இருக்க கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அப்போ அந்த நீதியை செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறார், and all these things will be given to you also. அந்த கூடைய கடைசியா போடுறார். இப்படி செய்கிறவர்களுக்கு நான் கொடுக்கிறது போலவே உங்களுக்கு கூட கொடுப்பேன் அப்படிங்கிறார். உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு கொடுக்கல, அவர்களுக்கு இதை செய்தவர்களுக்கு நான் கொடுக்கிறது போலவே உனக்கும் கொடுப்பேன். இனிமே அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கூட எல்லாம் கொடுக்க மாட்டாரு,
அவனுக்கு கொடுத்தது போலவே எனக்கு கொடுப்பாரு. அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் பிதாவின் சிந்தை உடையவனாக, பிதா கிரியை செய்கிறது போலவே. அவன்கிறது யாருன்னு யாரும் தெரியாது நமக்கு. பக்கத்துல யாரும் இல்லை. அதனால அவரை வைத்துக்கொள்வோம், இயேசுவை வைத்துக்கொள்வோம். இயேசு பிதா கிரியை செய்தது போலவே செய்தார். பிதாவின் சிந்தை உடையவராகவே இருந்தார். பிதாவின் தன்மையை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அவருக்கு பிதா கொடுத்தது போலவே நானும் அதை செய்தால் எனக்கும் பிதா அது போலவே கொடுப்பார். அப்போ சுயநலம் உள்ள நீதியும் சுயநலம் உள்ள வாழ்க்கையும் சுயநீதி உடைய வாழ்க்கையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அப்ப இயேசு எப்படி செய்தார்? இயேசு நீதியை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 6ஆம் அதிகாரம் 38 இயேசு சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன். இயேசு வானத்திலிருந்து வந்தேன்னு சொன்னாரா? பாஸ்டர் கூட சொன்னார், இயேசு பிறக்கவில்லை, வந்தார். கரெக்ட் தானே? சரியானது தானே? வானத்திலிருந்து வந்தார். நாம எங்கேருந்து வந்தோம்? சொல்லுங்க. பூமியிலிருந்து வந்தோமா? நாம எங்கேருந்து வந்தோம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்கம்மா. அப்ப இயேசு எங்கேருந்து வந்தார்? இயேசுக்கும் ஒரு தாயின் கரு தேவைப்பட்டதா இல்லையா? அது இல்லாம யாருமே வர முடியாது தானே. அவரும் ஒரு தாயை தெரிந்து கொண்டார் இல்லையா? தெரிந்து கொண்டார்ல. ஆனா அவர் வானத்திலேருந்து வந்தாருன்னா நாம எங்கன்னு வந்தோம்? இயேசு இந்த உலகத்துல வந்ததின் நோக்கமே என்னவென்றால், அவர் வந்தது நம்மை போல ஆகி வந்தார். அப்படிதான் வசனம் சொல்றது. எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. நம்மை போலவே வந்தார். எதற்காகனா, அவரை போல நாம் நம்மை கன்சிடர் பண்ணி நாம் அவரை போல மாறுவதற்காக மாத்திரமே வந்தார். அப்போ அவர் வானத்திலிருந்து வந்தார்னா நான் மட்டும் எங்கேந்தியா வந்தேன்? நான் யாரு? இந்த சரீரத்தோடு நாம் வெளில வருவதற்கு தான் ஒரு தாயின் கரு. ஆனா இந்த சரீரம் என்கிற கூடாரத்துல நான் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே, அவனுக்கு எங்கேருந்து வந்தான்? அவன் நீங்க எங்கேருந்து வந்தீங்க? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு யார்கிட்ட பேசுறீங்க? இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது. மண்ணுக்கு ஆவி, வாழ்க்கை, உயிர் தந்த தேவனிடத்துல வந்தது. தேவனிடத்துல போயிடும். நான் எங்க போவேன்? நான் தான் ஆத்துமா. சரி, உயிர் போயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன? உயிர் போச்சுன்னா இதுக்கு பேர் என்ன? கரெக்டா சொல்லணும். அது மட்டும் இங்கிலீஷ்ல டீசென்டா சொல்லணும். பணம். அது என்ன இங்கிலீஷ்ல அங்க மட்டும் பணம், அப்படிதானே? இப்ப மட்டும் அதுக்கு பேர் என்ன? கிடையாது. இதுக்கு பேரு பாடி. அப்ப இங்கிலீஷ்ல அப்பையும் பாடி இப்பயும் பாடி. ஆனா தமிழ்ல தான் ரெண்டு வார்த்தை. இப்ப சரீரம், அப்ப பணம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இப்ப ஏன் அது சரீரமா இருக்கு? ஏனென்றால் கர்த்தருடைய உயிர் அதுக்குள்ள இருக்கு. சரி, கர்த்தருடைய உயிர் அதுக்கு எதுக்கு? இப்போ உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுல கரண்ட் இருக்கு. எதுக்கு கரண்ட்? வீட்டுக்கு கரண்ட் வேணுமா? யாருக்கு வேணும்? வீட்டுக்கு கரண்ட் வேணுமா? யாருக்கு வேணும்? உங்களுக்கு தானே வேணும். அப்போ திருத்துவமா இருக்கக்கூடிய நமக்குள்ள சரீரம் இருக்கிறது, கூடாரம். சரீரத்துக்கு உயிருங்கிற கரண்ட் இருக்குது. அது ரெண்டும் யாருக்காக இருக்கு? ஆத்துமாங்கிற எனக்காக, உள்ளான மனுஷனுக்காக இருக்கு. இப்ப நான் யாரு? சொல்லுமா, சொல்லுங்க. நான் யாரு? என் பேர் ஸ்வரூப்பு. இந்த உடம்புக்கு பேர் இல்ல, இந்த ஆத்துமாவுக்கு பேர் ஸ்வரூப்பு. என் பேர் ஜான்சன், என் பேர் இல்ல. இங்க யாரு இருக்கீங்களோ நீங்க சொல்லுங்க. யாரு? இந்த உடம்புக்கு பேர் ஜான்சன் இல்ல, இந்த உடம்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ளான மனுஷனாகிய எனக்கு பேர் ஜான்சன். அதனால்தான் ஜான்சன் ஸ்வரூப். யாரோ பேரை சொல்லி போயிட்டான். எங்க போனா? அவனுக்கு தெரியணும் நான் பரலோகத்துக்கு போகணும்ட்டு. அல்லேலூயா. ஏன்னா உயிருக்கு தெரியும் கொடுத்த, மண்ணுக்கு தெரியும் வந்த இடத்துக்கு. அப்ப நான் எங்கேருந்து வந்தேன்? நித்தியத்திலிருந்து வந்தேன். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று தேவன் சொல்லுகிறார். நானும் நித்தியத்திலிருந்து தான் வந்தேன்.
நானும் நித்தியத்துக்கு போகணும். அதனால இயேசு சொன்னார், நான் வானத்திலிருந்து வந்தேன், அடையாளத்தை காண்பிக்கிறார். நான் வானத்துக்கு திரும்பி ஏறி போகிறேன். நான் எங்கிருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியும், நான் மீண்டும் எங்க போறேன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் இயேசு சொல்லி கொடுக்கிறார், உனக்கும் தெரியணும், நீ எங்கேருந்து வந்தேன்னு தெரியணும், நீ எங்க போறங்கிற டெஸ்டினேஷன் உனக்கு தெரிய வேண்டும். யூ ஷுட் நோ, யூ ஷுட் பி கிளியர் அபவுட் யுவர் டெஸ்டினேஷன். திருநெல்வேலிக்கு போறேன்ட்டு நாகர்கோவிலுக்கு போயிடக்கூடாது. தூங்கிட்டேன்னா பஸ் தாண்டி போயிடும். சரியா? அப்போ நான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் எங்க? இயேசு எங்கிருந்து வந்தாரோ அங்கதான் நானும் போறேன். ஏன்னா நானும் அங்கிருந்து தான் வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இயேசு சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து வந்தது இந்த வாழ்க்கைக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நம்மையும் தேவன் அனுப்பி இருக்கிறார். நம்மை இந்த பூமிக்கு அனுப்பினவர், நம்மை இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையை கொடுத்தவர். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தை செய். அல்லேலூயா. என்னுடைய சித்தத்தை செய் அப்படிங்கும்போது, நீ இயேசுனுடைய நீதியை நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்துல மெல்கிசேதேக்கின் முறைமை, 17ஆம் வசனம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனீர். அந்த ஆசாரியத்துவத்தை குறித்து சொல்லும்போது 20ஆம் வசனம் சொல்லி இருக்கு, அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் எல்லாருமே எப்படி அப்படின்னா, ஆணை இல்லாமல், வித்தவுட் கமிட்மெண்ட், அவங்களோட ஊழியம் எல்லாமே எப்படி இருந்தது? வித்தவுட் கமிட்மெண்ட், வித்தவுட் டெடிகேஷன், வித்தவுட் டிட்டர்மினேஷன். உறுதி இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல், ஒப்பு கொடுப்பு இல்லாமல், ஏதோ பேரளவுக்கு. ஏன் பேரளவுக்கு? எல்லாமே காசு சம்பாதிக்கணும், எல்லாமே மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அங்க இருந்த ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு, எல்லா கோத்திரத்தாருக்குமே ஒன்னே ஒன்று இருந்தது, ஆபிரகாமின் வாக்கு தத்தம், நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்குவேன். ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதித்து அவனும் ஆசீர்வாதம் ஆக்குவான், இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கையில கமிட்மெண்ட் கிடையாது. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது அந்த வசனத்தை சொல்லுகிறது, இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தன்னுடனே சொன்னவராலே கமிட்மெண்டோடு இந்த வாழ்க்கைக்கு வருகிறார். ஆசாரியர் ஆசாரியர் ஆசாரியர்னா நான் ஆசாரியர் இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த வாழ்க்கை, ஐ எம் டாக்கிங் அபவுட் த லைஃப். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கும் பொழுது அவயவங்களாக, அணுக்களாக நாம் இயங்கப்பட வேண்டும், நாம் இயக்கப்பட வேண்டும். we have to work. அந்த ஒர்க்கிங் லைஃப்ல நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். இயேசு வரும்போது கமிட்மெண்டோட, மனம் மாறாமல் இருப்பார். ஐ வில் நெவர் சேஞ்ச். நான் ஒரு தடவை கமிட்மெண்ட் கொடுத்தேன்னா இறுதி வரைக்கும் அந்த கமிட்மெண்ட்ல நான் நிற்பேன். நான் உயிரை கொடுக்கிற வரைக்கும் நிற்பேன். ஒருவேளை என்னால முடியலன்னா கூட எங்க அப்பா வானத்திலே ஒரு தூதனை அனுப்பி என்னை பலப்படுத்தி அதை முடிவைக்க செய்வார். ஏனென்றால் கர்த்தர் என் கமிட்மெண்ட்டை பார்க்கிறார். இயேசுவின் வாழ்க்கை அதை சொல்லுகிறது. ஆணையிட்டேன், மனம் மாறாமல் இருப்பேன். எனக்கு சோர்வு வந்தால் அப்ப எங்க அப்பா வந்து என்னை பலப்படுத்துவார். நாம ஆணையிட்டு மனம் மாறாம, இதுதான் இயேசுவினுடைய நீதி. பரிசேயனுடைய நீதி சுயநீதி, வேதபாரகனுடைய சுயநலமுள்ள வாழ்க்கை. இயேசுவினுடைய நீதி கமிட்டட், உறுதியோடு, ஆணையோடு. அப்படியே இந்த ஆணையில என்னால முடியல, எங்க அப்பா என்னை பலப்படுத்தி பண்ண வச்சிருவாருயா. அல்லேலூயா. அந்த நீதி தான் இயேசு சொல்லுகிறார். யூ கமிட் யுவர் லைஃப். என்னால முடியாது, இயேசுவை போல வாழ முடியாதா? ஆனால் என்னை வாழ வைக்க உம்மால் முடியும். இந்த நீதியிலே நடக்க, உம்முடைய சித்தத்தை இப்படி செய்ய உம்மால் என்னை செய்ய வைக்க முடியும். என் வாழ்க்கையில நானும் சொல்லுவேன், அப்பா நீங்க இட்ஸ் அ கமிட்மெண்ட். இது நம்மளுடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும், நம்மளுடைய அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். அப்பா என்னால முடியல, ஆனால் என்னை முடிவிக்க உம்மாலே முடியும். அவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துகிறவர். அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? சப்மிட் பண்ணுங்கிறார்.
ஒபே, சப்மிட். ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் சொன்னதை செஞ்சா போதும். என் வாழ்க்கையில 2 காரியம், அப்பாவோட நடந்த காரியம், இன்னைக்கும் என்னால திருத்த முடியல. நான் என்னமோ பெரிய பர்ஃபெக்ட்னு உங்ககிட்ட பேசல. பர்ஃபெக்ட் ஆயிட்டா ஃபியூனரல் சர்வீஸ் நடக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம என்னைக்கு பூரணப்படுகிறோமோ அன்றைக்கு பிதா நம்மை இந்த உலகத்திலே வைக்க மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. போனவங்க எல்லாம் இம்பர்ஃபெக்டும் இருக்குல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெர்ஃபெக்டும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜெபம் இருக்கு. ஆண்டவரே, இந்த வருஷம் ஆரம்பித்தவர்கள் நம்ம கூட இல்லை, எங்களை வைத்திருக்கிறேன். அவங்க எல்லாம் அயோக்கியம்னு இல்லை, நம்ம எல்லாம் யோகியனும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிறதுனால நாம் ஒன்றும் பரிசுத்தவான்கள் இல்லை. நம்ம பரிசுத்தமா இருந்தா இருக்க மாட்டோம். இஃப் வி பிகம் பர்ஃபெக்ட், த ஃபாதர் வில் டேக் அஸ். நம்மளுடைய விசுவாசத்தின் ரகசியம், மர்மம் இதுதான். நான் என்னைக்கு பூரணப்படுறேனோ, பூரணப்படுற காலத்தை நான் வீணடிச்சு விட்டாலும் தூக்கிடுவார். அது இன்கம்ப்ளீட் ஆயிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து புஸ்தக சுருளே, எபிரேயர் 10:7 என்னை குறித்து புஸ்தக சுருளே எழுதியிருக்கிறது, இதோ பிதாவே எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். இந்த புக்கை திருப்பி திருப்பி வாசிச்சு பார்க்குறோமே, நமக்கு குறித்து எதான் எழுதி இருக்குதா, நமக்காக எதான் எழுதி இருக்குதா, எல்லாமே நமக்காக எழுதப்பட்டது தான். ஆனா அந்த எல்லாமே எப்போ வரும் தெரியுமா? நாம சொல்லணும், உம்முடைய சித்தம் செய்ய நானும் வரேன்ப்பா, ஐ வில் கமிட். என் ஆண்டவர் இயேசுவை போலவே, அப்பா உம்முடைய சித்தம் செய்ய நான் வரேன். அப்படித்தான் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க போகும் பொழுது, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சாங்கிற காரியம் தெரிந்து நான் ஒரு தனிமையாக கர்த்தரிடத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வட இந்தியாவில் ரிஷிகேஷ் பக்கத்துல ஒரு கிராமத்துல போய் ஒரு 1.5 மாதம் தங்கி இருந்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது, வேதத்தை தியானிப்பது, அங்க இருக்கிற ஊழியக்காரரோடு உடன் ஊழியம் செய்வது, ஜனங்களை சந்திப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, இப்படியாக 1.5 மாதம் முடிய போகிறது. நாளைக்கு கிளம்பி சென்னைக்கு வரும். கர்த்தர் என்கிட்ட பல காரியம் பேச போகிறார். நான் போய் சென்னையில போயிட்டு அப்படியே கொடுத்த காரியத்தெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சேன். கர்த்தர்கிட்ட காத்திருந்து முடிவு போது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீ போ, சொன்னதை மாத்திரம் செய், உன் சொந்தத்தில் எந்த ஊழியமும் செய்யாது, நான் சொல்வதை மாத்திரம் செய், நான் பார்த்துக்கிறேன். என்னை பார்த்துக்காம அவருக்கு வேற என்ன வேலை? அவர் சொன்னதை செய்யாம எனக்கு வேற என்ன வேலை? இது ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். எனக்கல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான், அவர் சித்தம் செய்வது மாத்திரமே. இரண்டாவதாக அவர்கிட்ட சொன்னேன், என்ன என்னால திருத்திக்க முடியலப்பா. அவர் என்ன சொல்லணும்? பரவாயில்ல மகனே, நான் உன்னை திருத்துறேன் அப்படித்தானே சொல்லணும். ஆனா அவர் என்கிட்ட கொஞ்சம் வேற மாதிரி பேசுவார். நீயா ஸ்ட்ரெச்சர்ல ஏறி படுத்துட்டியானா, ஆப்ரேஷன் வலிக்காம செய்வேன். நீ படுக்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்சேன்னா குண்டு கட்டா கட்டி வச்சு அறுத்துருவேன், வலி தாங்காதுன்னார். இதுதான் அப்பா. இதுதான் அப்பா. உங்க அப்பா அப்படித்தானே பேசுவாரு. சொல்லணும்னா காலை உடைச்சிடுவேன்னு சொல்லுவாரு. அந்த அப்பா இருக்கும்போது அருமை தெரியாது. அந்த அப்பா போனோன்னு தான் அவர் சொன்ன கண்டிப்புன்னு அருமை தெரியும். எனக்கு அப்பா இருக்கிறார் நித்தியமா. எங்க அப்பாவுக்கு நான் அழுதா பிடிக்காது. எங்க அப்பா நான் உறுதியா இருக்கணும்னா அவர் விருப்பப்படுவார், என்னை திருத்த விரும்பப்படுவார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றார், நான் சொன்னதை செய்ய, நான் திருத்துறேன், உன்னை என் ஒப்பு கொடு. ஒபே அண்ட் சப்மிட். அல்லேலூயா. ஒபே அண்ட் சப்மிட். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், மூன்றாவது வழி என்ன அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் தி ஃபாதர். ரோமர் 8:28 சொல்லியிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நான் முடிக்க போகிறேன். ரோமர் 8:28,
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம், பிடித்த வசனம். ஆனா சொல்லியிருக்கு அவருடைய தீர்மானம், அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். அப்போ அவருடைய பர்பஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 2 காரியம் இருக்கு. ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும். அவருக்கு பலன் அளிக்கிறவர்களாக இருக்கணும், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், எபிரேயர் 13:21 இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவாராக, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. 2 காரியம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை நம்மிலே நடப்பிக்கிறார். அவருக்கு பிரியமானதை நம்மிலே நடப்பிக்கிறார். அவருடைய சித்தம், அதாவது அவருடைய நோக்கத்தை நாம் செய்து முடிக்க நம்மளை சீர்பொருந்தினவராக மாற்றுகிறார். நம்மில் அவருக்கு பிரியமானதை நடப்பிக்கிறார். நம்மிடத்திலிருந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை இயக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வழி என்னது? நான் அவருடைய நோக்கத்துக்கு உரியவனாக நான் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரியமானதை நம்ம பார்க்கும்போது யோவான் 8:29 இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினாலே என்னை அவர் தனியே இருக்க விடவில்லை. இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியினாலே பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. யோவான் தன்னுடைய நிருபத்திலே 1 யோவான் 3:22 சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீ எனக்கு பிரியமா இரு, நான் உனக்கு பிரியமா இருக்கேன். வழி என்னது? நான் அவருக்கு பிரியமானதா. இயேசுவுக்கு பிரியம் என்ன? எங்க அப்பா என் கூட இருக்கணும். அதனால்தான் சிலுவையிலே அந்த க்ஷணப்பொழுது பிதா அவர் முகத்தை மறைத்து கொண்ட போது இயேசு சொன்னார், பிதாவே ஏன் என்னை அது வரைக்கும் கைவிடல, என்னை தனியே இருக்க விட்டதில்லை. நானும் பிதாவும் எப்பொழுதும் ஒன்னா இருக்கும், சேர்ந்து இருக்கும். மை ஃபாதர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை பெஸ்ட் கம்பெனியன். ஃபாதர்கிட்ட கேட்டால் ஜீசஸ் இஸ் மை சன், ஹீ இஸ் மை பெஸ்ட் கம்பெனியன். நமக்கு என்ன வேணும்? நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நமக்கு கொடுப்பாராம். என்னது? நாம் வேண்டிக் கொள்வதோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். நமக்கு எது வேணும்? இயேசுவுக்கு பிதா கூட இருக்கணும். நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? இயேசுப்பா தான் வேணுமா? உண்மையாவா? உண்மையாவா? இந்த வளாகத்தை தாண்டி போனாலும் இயேசு வந்தா போதுமா? இயேசு போதுமே. இல்லையே, நிறைய இருக்கே லிஸ்ட்டு, இல்லையா? அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்மளுடைய தேவைகள் நமக்கு தெரிந்ததை காட்டிலும் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா வசனம் சொல்றது, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு வேண்டும் என்பதை கொடுப்பவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நான் பிரியமானதை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அடுத்தது பர்பஸை நம்ம பார்க்கிறோம், நோக்கத்தை பார்க்கிறோம். தாவீதின் சங்கீதத்தில் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சங்கீதக்காரர்கள் தாவீதை பார்க்க சொல்லுகிறார்கள், அவர் உமது மனவிருப்பத்தின்படியெல்லாம் தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆங்கிலத்தில் he will fulfill all your purpose. உம்முடைய நோக்கங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். தாவீதினுடைய நோக்கம் என்ன? தாவீதினுடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்க. ஏதோ தெரியாதனமோ ஒரு நாளைக்கு மொட்டை மாடிக்கு போயிட்டான். ஆனால் அதை தவிர்த்து அவன் வாழ்க்கையை படிச்சு பாருங்க. அவன் தேவனிடத்திலே விசாரிக்காமல் ஒன்றையும் செய்தது கிடையாது. அவனுடைய நோக்கம், ஆடு மேய்க்கிற என்னை அரசனாக்கினார், நான் ஆடை காப்பாற்றுவதற்காக என் ஜீவனையும் கொடுத்தேன், இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக என் உயிரையும் கொடுப்பேன். அது மாத்திரமா? என் ஜனங்கள் அல்ல, எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிய வேண்டும் என்கிற ஊழியக்காரனாகவும் தேவனுடைய ஸ்தானாபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தான். அவன் வாழ்க்கையில் நோக்கம் என்ன? தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், பிதாவின் சித்தம் செய்யப்பட வேண்டும்,
கிறிஸ்து முக்கியப்படுத்தப்பட வேண்டும். தாவீதினுடைய நோக்கம், தாவீது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய உடன்படிக்கையின் மனுஷன், பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில வாழ்ந்தவன். அவனுடைய நோக்கம் என்ன? பிதாவின் நோக்கம் எதுவோ அதுதான் தாவீதின் நோக்கம். ஆகையினால அவனுடைய நோக்கங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. என்னுடைய நோக்கமும் தேவனுடைய நோக்கமும் ஒன்றாயிருந்து விட்டால் அந்த நோக்கம் நிறைவேறிவிடும். சூட்சமே அதுதான். அப்பா, எப்படி இருந்தாலும் நீர் பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பவர், நான் ஏன் சின்ன ஆசீர்வாதமா இருக்கணும்? நீர் என்ன தருகிறீரோ உம்முடைய நோக்கத்துக்கு ஏற்ற மனநிலை என்னிலே இருந்தால், அல்லேலூயா, அது இந்த உலகத்துக்குரியதா இருக்கலாம், மறுமைக்குரியதா இருக்கலாம், ஊழியத்துக்குரியதா இருக்கலாம், தேவையானதா இருக்கலாம், அவசியமானதாக இருக்கலாம். அது படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் அதிலே தேவனுடைய நோக்கம் இருக்கா? எனக்கு தேவனுடைய நோக்கம் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் உடையவர்களாக, அல்லேலூயா, இந்த தேவனுடைய நோக்கத்தை நாம் அறியும்படியாக பவுல் சொல்லுகிறான், நீங்கள் அவருடைய நோக்கத்தை அறியும் ஞானமும் தெளிவும் உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நெருக்கமான ஒரு வசனம், எபேசியர் 1:17-19. மெதுவாக வாசித்து இதை நாம் படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் என்னை காப்பாற்றுவார், ரட்சிக்கிறார் என்று நமக்கு அவர் மேல என்ன இருக்கிறது? என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கா? சரி. நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்றும். நல்லா கவனிங்க. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின். பரிசுத்தவான்கள் யாரு? அப்போ பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், உரிமை, அதிகாரம். நம்மிடத்தில் நமக்கு அவரிடத்துல நம்பிக்கை இருக்கிறது போலவே நமக்கிடத்திலே அவருக்கு என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அதனுடைய மாட்சிமை, அதனுடைய பிரம்மாண்டம். அவர் நம்மேல் ஆதிக்கம் செலுத்துகிறவராய், அதிகாரம் செலுத்துகிறவராய், உரிமை எடுக்கிறவராக இருக்கிறார். எதற்காக எடுக்கிறார்? 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்பிக்கையா இருக்கிற உங்களிடத்திலும் அவர் நடத்த விருப்பமா இருக்கிறார். இதை அறிந்து கொள்ளும் மனக்கண்கள் உங்களுக்கு பிரகாசம் அடைய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நோக்கம் என்ன? எங்க அப்பாவுக்கு என்னையா நோக்கம்? இயேசுவின் இடத்துல எதை செய்தாரோ அதை என்கிட்ட செய்ய விரும்புறாருயா. நான் அவர் மேல் நம்பிக்கை இருக்கேன். அந்த நம்பிக்கையில அவர் என் மேல அதிகாரம் உடையவராக, உரிமை உள்ளவராக, ஆளுகை உள்ளவராக ஒன்றை மாத்திரம் என் வாழ்க்கையில செய்கிறார். தம்முடைய குமாரன் இயேசுவினிடத்துல எதை செய்தாரோ அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற என்னிடத்திலும் அதை செய்ய அவர் ஆயத்தமாய் சித்தமாய் இருக்கிறார். ஃபாதர்ஸ் பர்பஸ், அவருடைய தீர்மானம். இந்த அவருடைய தீர்மானத்திற்காக அழைக்கப்பட்டவர்களாய் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதுக்கு மட்டும் சத்தம் அல்லேலூயா பெருசா வருதுல்ல. நம்பிக்கை இருக்குன்னா வருதா? பரிசுத்தவான்கள்னா வருதா? கர்த்தர் எப்பொழுதுமே பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சமயத்துல கர்த்தர் பேசுவதை நிறுத்துவார். நாம லூசர்ஸா மாறிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் இங்கு முடிவுக்கு போகிறோம். அவருடைய ரத்தம், அவருடைய வாழ்க்கையின் வழி, தேவ சித்தம்
the will of God, இயேசுனுடைய நீதியின் வழி. பர்பஸ் ஆஃப் காட், இயேசுனிடத்தில் செய்த மகத்துவமான வல்லமையின்படியே நம்மிடத்தில் செய்கிற அவருடைய வழி. இந்த 3 காரியத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே கேட்ட நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், இதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதா உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமாக நாம் 2025க்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது, இந்த கமிட்மெண்ட்ல நீங்க உங்களை பிராக்டிஸ் பண்ண ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் உங்களை ஆசீர்வாதமாக உயர்த்துவார். அப்படி அவருக்காக நிற்க நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்றால், be serious and commit yourself. God will do mighty things in your life. நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், தகப்பனே, இவ்வளவு நேரம் தேவரீர் எங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் இந்த வாழ்க்கையின் தன்மையை கொண்டு, நாமும் இயேசுவின் ஜீவனை கொண்டு, இயேசுவின் நீதியை கொண்ட வாழ்க்கையை பின்பற்றி, பிதாவின் தீர்மானத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து, இயேசுவில் செய்த தம்முடைய மகத்துவமான கிரியைகளை பிதா என்னிலும் செய்ய வேண்டும். என்னை இயேசுவை போல மாற்ற வேண்டும். என் வாழ்க்கை பிதாவுக்கு பலனளிக்கத்தக்கதாக, நோக்கம் நிறைவேற்றத்தக்கதாக, பிதாவின் நீதியை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தத்தக்கதாக, இயேசுவின் ஜீவனை கொண்டு நானும் அந்த நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்கதாக, அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாமா? என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாமா? தகப்பனே, நீர் கவனித்திருக்கிறீரப்பா, நீர் வெளிப்பட்டு இருக்கிறீரப்பா, நீர் வெளியரங்கமாய் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீரப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட, கவனித்த, உணர்வடைந்த உம்முடைய பிள்ளைகள், ஒப்பு கொடுக்கிறவர்களை அப்பா நீர் கரம் பிடித்து நடத்தும், பயிற்சி தந்து நடத்தும், கற்பித்து நடத்தும், சீர்படுத்தி நடத்தும். உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றும், உம்முடைய சித்தங்களை நிறைவேற்றுகிற வாழ்க்கைகளாய் ஆசீர்வதி. கிறிஸ்துவின் ஜீவன் உடையவர்களாய் நிரப்பி அருளும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும், ஊழியரை ஆசீர்வதியும். இன்னும் சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பெருகி சுடர்களாய் பிரகாசிக்க கிருபை தந்த ஆசீர்வதி. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.